காரகன் ஒருவருடைய மனநிலையை குறிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா கடகராசி தான். ஒவ்வொருவருடைய மனதையும் புரிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடகராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருவருடைய மனதையும் நல்லா புரிஞ்சு அதற்கேற்ப செயல்படுவாங்க. ஒருத்தருடைய உணர்வுகளையும் ஒருத்தருடைய கோபதாபங்களையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது, ஜூலை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த கடகராசி அன்பர்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கூட யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா நாங்கள் சொல்கிற அந்த குணாதிசயங்கள் அவங்களுடைய இயல்புகள்லாம் பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் அதிக அளவு பாசம் வைக்கக்கூடியவங்க. நிறைய கருணை இவங்களுக்குள்ளே இருக்கும். யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஒரு துன்பப்பட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு உதவி அவங்களால முடிந்ததை போய் உதவி செய்வாங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்துருச்சுன்னா இவங்களால பொறுத்துக்கவே முடியாது. நம்ம அப்படிலாம் இருந்தோமே, நீ ஏன் அப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி அன்பாக அரவணைச்சு போகக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய அடையாளமே பார்த்திங்கன்னா அந்த தாய்மை உணர்வோடு பேசக்கூடியவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை முன்கூட்டியே செய்யக்கூடியவங்களாக அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே சந்திரன் ஆட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய வீடு இந்த கடகராசி. அதனால தான் இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது உணர்வுபூர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இவங்களுக்கு கற்பனை திறன் கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா சந்திரனோட அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால இந்த கடகராசி என்பர்களுக்கு கற்பனை திறன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்க மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்கக்கிட்ட நிறைய கருணை இருக்கும். இவங்களுடைய பலவீனமாகவும் ஒரு சில இடத்துல இது அமையலாம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலம் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் அந்த அன்பாக பேசுவாங்க, அன்பாக பழகுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் டக்குன்னு நெருங்கி பழக மாட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த கடகராசியில் குரு உச்சமாகிறார். ஞானக்காரகன் உச்சமாகிறதுனால இந்த ராசிக்காரங்க ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. அரசியலில் நல்ல ஒரு தேர்வு உள்ளவங்களாக, அரசியலில் நல்ல ஒரு வழி நடத்தக்கூடியவங்களாக பெரும்பாலும் கடகராசி என்பர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்வியில் கூட கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலிகள், இறையருள் நிறைந்தவங்க அப்படின்லாம் இந்த கடகராசி குழந்தைகளை சொல்லலாம். ஏன்னா என்னம்மா நீங்கள் இறையருள் நிறைந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மனோகாரகன் ஆளக்கூடிய ராசி. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கு மேலேயும் அன்பு தெளிப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருடைய பிரச்சனையும் மனதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் குழம்புவாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனை உடையவங்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே செவ்வாய் நீச்சமாகிறார். அதனால் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ரொம்ப அன்பு காட்டிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு இடைஞ்சல் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கோவப்பட்டு அந்த இடத்துல பேசிடுவாங்க இந்த கடகராசி என்பர்கள். இதனால் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. அதனால் ஒரு சில இன்னல்களையும் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசி நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. உயிர்கள்லாம் எப்படி நீரை இது பண்ணி வாழுதோ அது மாதிரி தான் இந்த கடகராசி என்பர்கள் தான் இருக்கிற இடத்துல தன்னுடைய உறவுகள் மீது அன்பு தெளித்து அவங்களுடைய அமைதியில் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பாசமும் மனிதநேயமும் உள்ளவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. மற்ற நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசிகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப பொருந்தி வருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களும் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசின்னு பார்க்கும்போது 12 ராசிகளில் மீனம் விருச்சங்கள்லாம் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அவங்களோட நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும். இவங்களுடைய மனநிலையும் அவங்களுடைய மனநிலையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒரு முடிவு முக்கியமாக எடுக்கிறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி எடுப்பாங்க, ஒரே மாதிரி யோசிப்பாங்க. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கூட அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி திங்க் பண்ணக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பவர்களும்
விருச்சிக ராசி என்பவர்களும் இந்த கடகராசிக்கு நல்லா பொருந்தி வருவாங்க. அதோட கூட நில ராசியான ரிஷப ராசியும் கன்னி ராசியும் கூட இந்த கடகராசிக்கு நல்லா பொருந்தி வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களாம் இவங்கள மாதிரி திங்க் பண்ணுவாங்க, நல்லா ஒத்து வருவாங்க. இவங்களுடைய முடிவுக்கு அவங்க இடையூறு சொல்ல மாட்டாங்க. அதனால இந்த ராசிக்காரங்கள்லாம் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையாவோ ஒரு நண்பராகவோ இவங்களோட ஒரு கூட்டு தொழிலோ அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கடகராசி அப்படின்னாவே கருணை, அது இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் நினைக்கலாம். ஆனால் இதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய வலிமை. ஏன்னா எல்லாராலையும் எல்லாருடைய மனதையும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் கடகராசி என்பவர்கள் மட்டும் எல்லாருடைய மனநிலையும் புரிஞ்சு அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாமாங்க. கடகராசி அப்படின்னாவே அன்பு, அரவணைப்பு நிறைந்த ஒரு மனம் கொண்டவங்க, சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க. அதனால தான் இவங்க எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா முதன்மையாக இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப செயல்படுறதுனால இவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜூலை மாத கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு பணி நிரந்தரம் இல்லை, ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கீங்க பணி நிரந்தரத்துக்காக அப்படின்னா அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிலைத்தன்மை, பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரியை கூப்பிட்டு ஒரு சில இடத்தெல்லாம் பாராட்டுவாங்க. அலுவலகத்தில் ஒரு சில பிரச்சனைகள், சக ஊழியர்களால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் படிப்படியாக கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு செல்கிற கடகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணி சுமை கொஞ்சம் குறைவு, அதனால் ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பீங்க. எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு சிலருக்கு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு தகுந்தறப்ப ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். அந்த பொறுப்பை கண்ணு கருத்துமாக பார்த்து நிறைவேற்றுவீங்க. அதனால் மேலதிகாரியோட பாராட்டு, நல்ல ஒரு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் வாங்கக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில கடகராசி என்பவர்கள் அரசாங்க வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசாங்கம் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல தகவல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பழைய வாடிக்கையாளர்கள்லாம் மீண்டும் வருவாங்க. அதனால் தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் புதுசாக ஒப்பந்தமாகும், புதுசாக முதலீடு செய்வீங்க, அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் வருமானம் சிறப்பாக இருக்குது. வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. தொழிலில் மற்றவங்களும் ஒத்துழைப்பாக இருப்பாங்க, சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தலைவிகளை பொறுத்தவரையிலும் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம், சுப நிகழ்வு நடைபெறத்துக்கான யோகம் இருக்குது. கணவனுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். பிள்ளைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அவங்கள பிள்ளைங்க தொடர்பாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அப்படி பிள்ளைங்க மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைக்கிறதுனால உங்களுடைய மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால இந்த காலகட்டம் நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கிட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கூட வருகின்ற நாட்களில் சரியாகும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சில கடகராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கடகராசி கலைஞர்களுக்கு புதுசாக ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கும். இந்த ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளியூர், வெளிநாட்டுக்கு சென்றெல்லாம் வேலை செய்யக்கூடிய யோகம் இருக்குது. வெளியில் ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சியில் பங்கெடுப்பீங்க. அதன் மூலிமா புதுசாக ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது இந்த கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆசிரியரோட ஆலோசனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். போட்டித் தேர்வுலாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நினைத்ததை சாதிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக அமையணும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் மாரியம்மனை தரிசிச்சுட்டு வாங்க. மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தீபம் போடுங்க. இந்த எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு அதில் தீபம் போட்டு
போட்டு வழிபடுங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கிய விஷயமா ஒரு சில தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். நம்பிக்கையோட இந்த கடகராசி என்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறது ஒரு சில இடைஞ்சல்களை கொடுக்கும். கோபம் அதிகமாக வர்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அதே நேரத்தில் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குருவும் ராசியிலே இருக்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். அதே நேரத்தில் சுக்கிரனும் ராசியிலே இருக்கிறார். அதனால் நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையும். செய்கிற வேலையில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்குனீங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கவங்க கட்டாயம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். காசே இல்லை, நான் எப்படி தொழில் தொடங்குறது அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்க கூட நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதற்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். அப்படி இல்லைனா கூட ஒரு சிலர்லாம் வழிகாட்டுவாங்க, நீ இந்த மாதிரி முயற்சி பண்ணு, நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் வழிகாட்டுவாங்க. அவங்களா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்வாங்க. ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை செய்யுங்க. அதுவும் மாரியம்மனாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இன்னும் பெட்டர். அதனால் நீங்கள் அதை வழிபடுறது ரொம்ப நல்லது. வீட்டில் எடுக்கிற காரியங்கள்லாம் தடை, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரன் தடையாகவே அமையுது அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு கோபூஜை செய்யுங்க. கோபூஜை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதோட கூட இந்த கடகராசி என்பர்கள் தவறாமல் இன்னொரு விஷயத்தையும் செய்யணும். என்ன அப்படின்னா எந்த நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் தொடங்குங்க. குறிப்பாக சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் தாயோட ஆசை இல்லாமல் எந்த காரியம் தொடங்கினாலும் பெருசாக வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியாது. அதனால் எந்த காரியம் நீங்கள் தொடங்குறதா இருந்தாலும் உங்களுடைய தாய்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த காரியத்தை தொடங்குங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா இது சந்திரன் ஆளக்கூடிய கிரகம். அதனால் இந்த கடகராசி என்பர்கள் எப்பவுமே தாய் பேச்சை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்ப நல்லது. நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவுமே கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.